தமிழ்நாடு தலைவர் தலைவி சகோதரி தமிழிசை அவர்களும் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மரியாதைக்குரிய லா கணேசன் அவர்களும் திரு ராஜா அவர்களும் திரு சிபிஆர் அவர்களே, and other senior leaders, சகோதர சகோதரி வணக்கம். Now we have Amit Shah ji coming from Delhi after becoming president for the first time Chennai for the party program. Who is this Amit Shah ji? Amit Shah ji is the leader who has crafted the victory of BJP in Uttar Pradesh, biggest state of India. Out of 80 seats in 2014 elections, BJP NDA got 73 seats. So it is more than distinction. It is more than distinction. He has passed and gained more than 90% marks in 2014 elections for BJP. So he has now come for Tamil Nadu. So you understand what is waiting in Tamil Nadu. I want to say one thing. Narendra Modi ji has become Prime Minister. After becoming Modi ji as Prime Minister, what happened for Tamil Nadu? You see, the saint of Tamil Nadu, Tiruvallur, he is an adored saint and respected saint and followed saint for all Tamilians in the country and world. But Modi ji has made Tiruvallur and Tirukural the respected saint and respected book for the whole Indians. What is the contribution of BJP? BJP has made Tamil identity, Tamil culture, Tamil saint as all India and all India respected book and respected saint. So you understand, the parties which were saying that BJP is not for Tamil, not for Tamil Nadu, then they have to answer in the last 6 months. BJP has made Tamil Nadu as a respected language, land and land of saints for the whole country and whole India. தமிழிலே முதலில் எல்லாரும் வணக்கம் சொன்னார்கள். இப்போது நம்முடைய அகில இந்திய தலைவர் அமித் ஷா
வந்திருக்கிறார்கள். தலைவராக இப்போது வந்திருக்கிறார்கள். இந்த அமித்ஷா அவர்கள் யார்? இப்படிப்பட்ட தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபியுடைய உத்தரப்பிரதேசத்துடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறார்கள். 2014 உத்தரப்பிரதேசத்துடைய 80 பாராளுமன்ற சீட்டுகளுக்கு பிஜேபி தேசிய ஜனநாயக முன்னணியுடைய கூட்டணியிலே 73 இடங்களை பெற்றிருந்திருக்கிறார்கள். இதனுடைய மதிப்பீடை நாம் பார்க்கின்ற போது இது 80% மதிப்பெண்களுக்கு மேலாகும். அதாவது ஒரு மாணவன் தன்னுடைய படிப்படிப்பிலே 90 மார்க்குகள் வாங்கியதற்கு மேலாக அவர்கள் மிகப்பெரிய மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர் தமிழகத்தில் வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தமிழகத்தில் வந்திருக்கிறார் ஏன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்ல விரும்புவது, மோடி அவர்கள் பிரதமரானவர்கள் தமிழகத்திலே என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே திருவள்ளுவர் என்ற மிகப்பெரிய ஒரு புலவர், மிகப்பெரிய ஒரு மகான், நாம் எல்லாம் மதிக்கின்ற மகான், அப்படிப்பட்ட மகான், உலக புகழ்பெற்ற மகான், அவருடைய எழுத்தை, அவருடைய திருக்குறளை இந்தியா முழுவதற்கு மோடி அவர்கள் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். அங்கு முழுவதும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதை அங்கே எல்லோரும் கூடுகின்ற வகையில் செய்திருக்கிறார்கள். பிஜேபியுடைய பங்கு இதற்கு பின்னாலே நமக்கு நன்றாக தெரியும். தமிழனுடைய கலாச்சாரம், தமிழனுடைய பெருமை, தமிழனுடைய உயர்வு, இதை எல்லாவற்றையும் இந்தியா முழுவதும் எடுத்துச் செல்வதற்கு பிஜேபி காரணமாக இருக்கிறது. ஆக பிஜேபி தமிழனுடைய கலாச்சாரத்தை, மரியாதையும் இந்தியா முழுவதும் எடுத்துச் சென்றிருக்கிறது. இதற்கு முன்னாலே சொன்னார்கள் பிஜேபி தமிழுக்கு சம்பந்தமில்லை என்று சொன்னார்கள். தமிழுக்கு சம்பந்தமில்லை என்றவர்களெல்லாம் நான் இப்போது கேட்கிறேன். இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி தமிழையும் திருவள்ளுவரையும் எடுத்துச் சென்றிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். Now another thing happened. I went to Sri Lanka few days back. Some leader had said, no, BJP is doing wrong thing. He should not go to Sri Lanka. We should not meet the Sri Lankan leaders. Everybody was criticizing. BJP is against communists. BJP is accepting Sri Lankan leaders. What not? Everything they have written, spoken, criticizing BJP leadership. Criticizing Narendra Modi ji, inviting Sri Lankan leaders for the cheering ceremony, meeting him in Sark conference. They make noise about it. What? When I went to Sri Lanka, all Sri Lankan Tamil parties and leaders they came. Sir, Narendra Modi ji is a powerful Prime Minister. Under his leadership, we should solve the problems of Tamil in Sri Lanka. And Tamil Nadu fishermen, personally I was fighting for them. Thiru Radhakrishnan ji was fighting for them. Tamil Nadu BJP was fighting for them. When Congress was in power, when Manmohan Singh was Prime Minister, 550 fishermen were killed by Sri Lankan Navy. And Sushma Swaraj, opposition leader, she visited Nagapatnam. She met the families of fishermen. Save the lives of fishermen. Save the lives of fishermen. Please release the fishermen in the jails of Sri Lanka. Nobody was listening. Sri Lankan government was not listening. Nothing was done. And finally what happened, you know? 5 fishermen of Tamil Nadu, they got a death conviction, capital punishment, and delivered by whom? The highest court of Sri Lanka. The 5 fishermen of Tamil Nadu should be given capital punishment, death punishment. Country's Prime Minister, 125 crore Indians Prime Minister. He has immediately raised the phone, lifted the phone, and called Mr. Mahendra Rajapaksa. Narendra Modi ji is calling, the Prime Minister of India is calling. And what he has asked? Release 5 fishermen.
No lady had happened. No country had happened. The people who were given death penalty by the court, government and president, they released immediately. Not only changed the punishment, they released and they came and they made and they joined the families of their Tamil Nadu families. Now I am asking, what is the power of BJP? What is the power of Narendra Modi? What is the power of India? BJP has shown to the Sri Lankan government, we have made them to accept. In coming years also, BJP and its government will see the fishermen problem is solved permanently by Sri Lankan government. நான் சில மாதங்களுக்கு முன்னாலே ஸ்ரீலங்காவுக்கு போனேன். நான் ஸ்ரீலங்காவுக்கு போகின்ற போது என்னை பலர் கேட்டார்கள், பிஜேபி தவறு செய்கிறது, பிஜேபி போகக்கூடாது, ஸ்ரீலங்காவோடு உங்களுக்கு உறவு என்ன, ஸ்ரீலங்காவோடு இந்தியாவுடைய உறவு சரியில்லாத போது பிஜேபி அங்கே ஏன் சொல்ல வேண்டும், அதனுடைய அழைப்பை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக கேட்டார்கள். பலர் என்னை குற்றம் சொன்னார்கள், பலர் என்னிடம் பல கருத்து வேறுபாடுகளை கொண்டார்கள். ஆனால் கூட பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பில் நான் இங்கே சென்று இந்தியாவுடைய குறிப்பாக மீனவர்கள் பிரச்சனையை பற்றி அங்கே நான் பேசினேன். பிஜேபி பதவி ஏற்பதற்கு ஏற்கின்ற காலத்திலே ஸ்ரீலங்காவுடைய பிரதமரை அழைப்பதற்கு முற்று சொன்னார்கள், சார்க் நாடுகளில் அவர் பங்குவதற்கு முற்று சொன்னார்கள். நான் ஸ்ரீலங்காவுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய தமிழ் கூட்டமைப்புகளை சந்தித்து பேசினேன். அப்படி பேசுகிற போது அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், மோடி அவர்கள் மிகச்சிறந்த பிரதமர், வலிமையான பிரதமர், அவர்தான் எங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்வு செய்வார் என்று சொன்னார்கள். மீனவர் பிரச்சனையை தமிழகத்திலே நான் எடுத்துச் சென்றேன், முன்னாள் அவர்கள் எடுத்துச் சென்றார்கள். அதற்காக நாங்கள் மிகப்பெரிய போராட்டங்களை செய்தோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் அரசாங்கத்திற்கு முன்னால் இருந்த மன்மோகன் சிங் அரசாங்கத்திலே என்ன நடந்தது? 550 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படி கொல்லப்பட்ட ஒரு அரசாங்கத்துக்கு முன்னால் இருந்தது. சுஷ்மா சுவராஜ் அவர்கள் மீனவர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டு அவர்களை பற்றி மிக கனிவாக கேட்டார்கள். நாகப்பட்டினத்தை அதற்காக வந்தவர்களை பார்த்தார்கள். மீனவர்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். மீனவர்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் கேட்டார்கள். ஆனால் இதற்கு முன்னால் இதை பற்றி யாருமே கேட்கவில்லை, எதுவுமே நடக்கவில்லை. 5 மீனவர்களுக்கு தூக்கு விதிக்கப்பட்ட போது 5 மீனவர்கள் தூக்கு கைக்கு பக்கத்திலே சென்றபோது 125 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு போனை எடுத்தார்கள், ராஜபக்சேவை கூப்பிட்டார்கள். என்ன ஏது கேட்கவில்லை, ஒரே வழியிலே சொன்னார், விடுதலை செய் என்றார். விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னார். எந்த ஒரு நாட்டிலேயும் இப்படி நடந்தவில்லை. தூக்கு கைக்கு முத்தமிட்டவர்களுக்கு அவர்களை விடுதலை செய்வது மட்டுமல்ல, அவருடைய தண்டனை விலக்கியது மட்டுமல்ல, அவர்களை இந்தியாவிற்கு சுதந்திரமாக வரவழைத்த குடும்பத்தோடு அவர்கள் இங்கே சேர்வதற்கு வழிவகுத்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அப்படிப்பட்ட ஒரு வலிமையான தலைவன் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி, அப்படிப்பட்ட ஒரு வலிமையான இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கத்தில் இந்தியாவுடைய மேலாண்மை வகித்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. In Tamil Nadu, there is a grand old party. The party is led by a grand old leader. He was part of another grand old party in UPA. Whenever fishermen problem was there, he was talking about fishermen outside. In public meeting, he was talking about fishermen. But in private meeting, he was talking about bail petition. Bail for doctor, bail for somebody, bail for somebody. Bail and jail and bail for the grand old party. There is nothing else. You have a Prime Minister of India who talks for the poor people, who talks for the fishermen. There is a grand old man functioned as Chief Minister longest time for Tamil Nadu. For him, bail and jail and bail, influencing CBI, influencing government, outside fishermen, inside commission. 2G, 3G, counting of not votes, counting of notes. Corruption. The
We have to get rid of this politics. We have to get rid of this corruption politics. We have to get rid of this family politics. You know, this is the stage. In this stage, one is not related family-wise to other. Everybody has come from the different families. In this party, you see, for plenary session, for public meeting, photograph is same. For birthday function is also the photograph is same. For marriage function, the photograph is same. Cutting and holding everywhere, the same family, son, daughter, son-in-law, brother, and grandson. What you have made? The people who have fought for change and brought your rule, Dravidian rule in Tamil Nadu, they have not sacrificed for this. But you have converted all the sacrifices into. Narendra Modi ji, you have the leader. Amit Shah ji, you have the leader. Tamilisai ji, you have the leader. You have the leaders who have come from the families, ordinary human beings. They have become great leaders. BJP is the only party which make ordinary into extraordinary. So we have to bring BJP into Tamil Nadu. தமிழகத்தில் ஒரு மூத்த கட்சியுடைய தலைவர் இருக்கிறார். ஒரு மிக மிக மூத்த கட்சியுடைய தலைவர், மிக படித்த தலைவர். அவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய அரசாங்கத்தில் இருந்தார். அவர் வெளியிலே பேசுகின்ற போது மீனவரை பற்றி பேசுவார். ஆனால் மேடையிலே பேசுகின்ற போது மட்டும்தான் மீனவரை பற்றி இருக்கும். உள்ளே அவருடைய குடும்பத்துக்குள்ளே பேசுகின்ற போதெல்லாம் அவர் வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கான பெயிலை பற்றி தான் பேசுவார். பெயிலை பற்றி பேசுவதும் ஜெயிலை பற்றி பேசுவதும் மட்டுமே அவருடைய உள்ளே இருக்கும். வெளியிலே மீனவரை பற்றி பேசுவார். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் எண்ணத்திலே, செயலிலே, வாக்கிலே ஏழைகளுக்காக பேசுபவர்கள், மீனவர்களுக்காக பேசுபவர்கள். ஆனால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அந்த மூத்த தலைவர், நீண்ட காலமாக முதலமைச்சராக இருந்தவர், அவர் மீனவரை பற்றி பேசுகின்ற போது வெளியே தான் இருக்கும். அவர் இந்த சிபிஐ தன்னுடைய ஆதிக்கத்திலே கொள்வதற்கு முயற்சித்தார். தன்னுடைய கட்சியிலே இருந்து பல்வேறு ஊழல்களை செய்ததன் மூலமாக நோட்டுகளை எண்ணினாரே தவிர ஏழை மீனவர்களை பற்றி கவரவில்லை. ஊழலுடைய ஊற்றுக்களாக இருந்தார், ஊழலுடைய மொத்த உருவமாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மூத்த தலைவர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தியாகம் செய்த பலருடைய முயற்சியை ஆட்சி செய்தவர், தமிழகத்தை பற்றி கவலைப்படவில்லை. அவருடைய குடும்ப அரசியலுடைய மொத்த உருவமாக இருந்தார். மேடையிலே அமர்ந்திருப்பவர்கள் யாருமே காந்தி குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் இல்லை. அவர்கள் தனித்தனியாக ஒவ்வொருவரும் தனது உழைப்பிலே இந்த கட்சியிலே இருந்து வந்தவர்கள். ஆனால் அந்த மூத்த குடும்பத்திலே, அந்த மூத்த அரசியல் கட்சியினுடைய தலைவரே எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் கூட அதில் எடுக்கப்படுகின்ற போட்டோக்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அது பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, திருமண நாளாக இருந்தாலும் சரி, குடும்பத்திலே எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லா போட்டோக்களிலும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பார்கள். அவர்களே பதவியில் இருப்பார்கள், அவர்களே எம்பியாக இருப்பார்கள், எம்எல்ஏவாக இருப்பார்கள், மந்திரியாக இருப்பார்கள். அவருடைய பேரன் இருப்பான், பேட்டி இருப்பான், மாமன் இருப்பான், மருமகன் இருப்பான். இப்படித்தான் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அந்த குடும்ப ஆட்சி இருந்தது. ஆனால் மாற்றத்திற்கான போராட்டத்தை தமிழக மக்கள் செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது. தமிழகத்தினுடைய தியாகத்தை அவர்கள் அனுபவித்து வந்தார்கள் என்று நாம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலே நரேந்திர மோடியும் சரி, டாக்டர் தமிழிசையும் சரி, மேடையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சரி, எல்லாருமே அவருடைய தனித்தனியான உழைப்பின் மூலமாக இங்கே தலைவரானவர்கள். ஆகவே தமிழகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை மாற்றி, குடும்பத்தின் ஆட்சியை மாற்றி, ஊழலுடைய ஆட்சியை மாற்றி வர வேண்டிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அந்த மாற்றத்தை தருவதற்கு ஒப்பந்த கட்சி, ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். Now lastly, you have a government here. I don't know who is the leader. And I go to any village in Tamil Nadu, I ask who is the leader. They are also now don't know who is the leader. He does not sit in the chief minister's chair. It is written in the newspaper. I am not sick. I am not sick. I am not going to meet him. But papers are writing that he is not sitting in the chief minister's chair.
He is not occupying the chief minister residence. We do not know the leader. People have given this party all majority in assembly, majority in parliament. But court has given the leader not majority conviction. She is discussed about the conviction. Tamil Nadu is discussed about the conviction. And the ADMK leaders do not know if conviction is not removed, what will happen to the party? We do not have a party. Because we have leaders. And we are very strict. We do not tolerate corruption. We are for good governance. In the whole country now, good governance means BJP. Good governance means Narendra Modi ji. Not only in India, in the whole world, good governance means India and Narendra Modi. Within 6 months, the image has changed. So BJP is for good governance. Modi ji is for good governance. And in Tamil Nadu, now people are waiting for BJP. So in this situation, I am appealing to all of you. President Shri Amit Shah has specially come to appeal to all of you. And I am appealing to all leaders in all political parties in the interest of Tamil Nadu. Tamil Nadu is suffering. Industry problem, power problem, growth problem, development problem, fishermen problem, for all problems. You want to save Tamil Nadu? You want to save the people of Tamil Nadu? You want to have the development of Tamil Nadu? We welcome all. The house of BJP is open. Windows are open. Doors are open. Anybody wants to strengthen the BJP and Tamil Nadu, come on, you can join BJP and strengthen Modi ji, and strengthen BJP, and strengthen India. You can join. We are going to enroll the members. So my appeal to all of you, I ask you to raise the hands here in public meeting. Whoever has come, each one should enroll 100 members to strengthen BJP and should solve the problem of Tamil Nadu. Are you ready? Are you ready? 100 உறுப்பினர்களை சேர்ப்பதற்கும் தமிழகத்தினுடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு யார் தயாராக இருக்கிறோ அவருடைய கைகளை உயர்த்தலாம் என்று கேட்டார். Raise two hands. 2 கையை உயர்த்துங்க. Raise two hands. 2 கையை உயர்த்துங்க. Now strengthen the BJP. Bolo Bharat Mata ki. No, it is not reaching Narendra Modi in Delhi. Amit Shah ji is here. But come on, raise the hands and give it louder. Bolo Bharat Mata ki. Bolo Bharat Mata ki. கடைசியாக தமிழகத்திலே ஒரு அரசு உள்ளது. ஆனால் அந்த அரசுக்கு யார் தலைவர் என்று தெரியாது. எங்கு போனாலும் யாரிடம் கேட்டாலும் தெரியவில்லை. அவருடைய கட்சிகளை கேட்டால் கூட தெரியவில்லை. அங்கே
முழுவதும் சேர்ந்த ஒரு இயக்கமாக இருக்கிறது. நம்முடைய நோக்கம் நல்லாட்சியே. நல்லாட்சி தருவது என்றால் மோடி என்றால் நல்லாட்சி. இந்தியா முழுவதும் நல்லாட்சி. 6 மாதத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். நல்ல அரசாங்கத்தை தந்திருக்கிறோம். மக்களுடைய எதிர்பார்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பை தமிழ் மக்களுக்கு வேண்டுகோள் கொடுப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் வேண்டுகோள் கொடுத்து தமிழ்நாட்டிலே ஒரு நல்லாட்சி அமைப்பதற்காகத்தான் இங்கே நம்முடைய அகில தலைவர் அமித்ஷா வந்திருக்கிறார்கள். தமிழகத்திலே தொழில்துறையிலே பலகீனமாக இருக்கிறது. வளர்ச்சி இல்லை. எங்கு போனாலும் ஊழல், எங்கு போனாலும் வளர்ச்சி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மாற்றி தமிழகத்தை பாதுகாப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியுடைய கதவுகள் திறந்தே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் சேருங்கள். தமிழகத்தை பாதுகாப்பதற்காக வாருங்கள். ஒரு வலுவான பாரதிய ஜனதா கட்சியே, ஒரு வலுவான தமிழகமாக மாறும். இந்தியா வலுவ பாரதிய ஜனதா கட்சி வலுவ வேண்டும். அதற்காக இங்கே இருப்பவர்கள் எல்லாம் உறுப்பினர் சேர்க்கை என்பதை எடுத்துக் கொள்ளுங்கள். இங்கே இருப்பவர்கள் எல்லாம் தன்னுடைய ஒவ்வொரு பங்குக்கு 100 பேர் உறுப்பினராக சேர்க்க வேண்டும். அப்படி 100 பேராக உறுப்பினரை சேர்த்தால் தமிழகம் வலுவரும், பாரதிய ஜனதா கட்சி வலுவரும். பாரத் மாதா கி ஜெய். நிகழ்ச்சியுடைய நிறைவு கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். எதற்காக இத்தனை காலம் காத்திருந்தோமோ, யாருடைய பேச்சை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான மைல்களை தாண்டி நாம் வந்திருக்கின்றோமோ, இன்னும் சற்று நேரத்தில் நம் முன்னால் உரையாற்ற இருக்கின்றார். வெற்றி தலைவர் உரையாற்ற இருக்கின்றார். ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், நமக்குள்ளே சலசலப்பு இருக்கக்கூடாது. அங்கும் யாரும் நகரக்கூடாது. அமைதியாக அவரவர் இருக்கையில் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு நம்முடைய அகில பாரத தலைவர் அழைப்பை ஏற்று பாரதிய ஜனதா கட்சி புதிதாக தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றவர்களை வரவேற்று நம்முடைய மாநில பொதுச் செயலாளர், மாநில உறுப்பினர் சேர்ப்பு பொறுப்பாளர் திரு எஸ்.ஆர். சரவண பெருமாள் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வழிகாட்டுவார். பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்வதற்காக சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரபலங்கள், பெரியவர்கள் இதனம் அறிவித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்கள் முன்னிலையிலே பாரதிய ஜனதா கட்சியிலே புதிய உறுப்பினராக இணைகின்றார்கள். முதலிலே நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் பிரபல திரைப்பட இசையமைப்பாளர் திரு கங்கை அமரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே இணைத்திருக்கின்றார்கள். திரு சிதம்பரசாமி அவர்கள் முன்னாள் காவல்துறை உயரதிகாரி திரு சிதம்பரசாமி ஐக்கியஸ் அவர்கள் தன்னை இணைத்துக் கொள்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்டத்தினுடைய பிரதிநிதி திரு ஏ.எஸ். மணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக கொண்டிருக்கிறார்கள். பல்லடத்தினுடைய நகரத்தினுடைய செயலாளர், மாவட்டத்தினுடைய பிரதிநிதி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு விமல் பழனிசாமி அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர இளைஞர் செயலாளர், பல்லடத்துடைய செயலாளர் திரு முத்துக்குமார் அவர்கள் இணைகிறார்கள். பிரபல திரைப்பட நடிகையும் நடன இயக்குநர் இயக்குநருமான திருமதி காயத்ரி அபிராம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் இளைஞர்களுடைய பொதுச் செயலாளர் சோதரர் ராஜசேகர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். ஈரோடு வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த பவானியுடைய முன்னாள் ஒன்றிய அகில அகாதார முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஏபிஎன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை இணைத்துக் கொள்கிறார்கள். அகில இந்திய பொதுச் செயலாளர், அகில இந்திய கிறிஸ்துவ சங்கத்தினுடைய
சகோதரர் ஜான்சன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்கின்றார்கள். உடையார் பேருடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சகோதரர் ஜி. ராஜா உடையார் அவர்கள் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொள்கின்றார்கள். திரு யூஆர்பி குரூப் ஆஃப் கம்பெனியுடைய சேர்மன் திரு எஸ் கே கமலக்கண்ணன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கின்றார்கள். பிரபல ஆடிட்டர் உயர் வெங்கட் பிரபு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். திண்டிவனத்தை சேர்ந்த கல்வியாளர் திரு கே தேவராஜ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். மருத்துவர் டாக்டர் லட்சுமி அவர்கள் லட்சுமி பாலாஜி அவர்கள் ராமச்சந்திரா மருத்துவமனை சார்ந்தவர்கள் பிரபல மருத்துவர் பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். புதிதாக பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சி அவர்களை வருக 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 என அன்போடு வரவேற்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்ததாக அகில பாரத தலைவர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்கள் எப்படி இந்த காஞ்சி மாவட்டத்திலிருந்து ஒரு புரட்சி உருவாக்கி இந்த தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வந்ததோ அதே போல மீண்டும் ஒரு புரட்சி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்படுத்தி தருவதற்காக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்காக பேச வருமாறு அழைக்கிறேன். இதை நம்முடைய தேசிய செயலாளர் திரு எச் ராஜா அவர்கள் மொழிபெயர்ப்பார். भारत माता की अरे ऐसे नहीं, यहां से दिल्ली तक मालूम पड़ना चाहिए कि तमिलनाडु में इतने लोग भारत माता की जय कर भारतीय जनता पार्टी के साथ जुड़े हैं. இந்த மாதிரி உறக்க சொல்ல வேண்டும், டெல்லியிலே கேட்க வேண்டும், தமிழகத்தில் இவ்வளவு பேர் கூடி இருக்கிறோம் என்கிற விஷயமாக உறக்க சொல்லுங்கள். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். मंच पर उपस्थित तमिलनाडु भारतीय जनता पार्टी के अध्यक्षा श्रीमती तामिलसाई, भारत सरकार के रोड एंड पोर्ट मिनिस्टर श्री राधाकृष्णन जी, श्री मुरलीधर राव जी, श्री एल गणेशन जी, के एन लक्ष्मण जी, श्री सीपी राधाकृष्णन जी, एस आर श्रवण जी, जी के सिल्वा कुमार जी,
कि एस नरेंद्रन जी, श्री एस मोहन राजरू जी, श्रीमती मुनवारी बेगम जी और दिल्ली से आए हुए हमारे पार्लियामेंट्री पार्टी के ज्वाइंट सेक्रेटरी श्रीमान सन्मुखानंद और पूरे तमिलनाडु से आए हुए कार्यकर्ता भाइयों बहनों और मीडिया के मित्रों, மேடையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மத்தியிலே தலைமை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, திரு முரளிதர் ராவ் அவர்களே, திரு இல்லா கணேசன் அவர்களே, கே என் லட்சுமணன் அவர்களே, எஸ் ஆர் சரவண பெருமாள் அவர்களே, கே எஸ் நரேந்திரன் அவர்களே, சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, மோகன்ராஜு அவர்களே, டெல்லியிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற திரு சண்முகநாதன் அவர்களே, தமிழகத்திலே ஒவ்வொரு பகுதிகளிலிருந்தும் வந்திருக்கின்ற சகோதரிகளே, சகோதரர்களே, सबसे पहले तो मैं आप सबसे तमिल में बात नहीं कर रहा, इसलिए आप सबसे क्षमा मांगता हूं, मगर मैंने तमिल सीखना शुरू कर दिया है। बहुत जल्दी ही आपसे तमिल में भी बात करूंगा। நான் உங்களிடம் தமிழிலே பேச முடியாமைக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். ஆனால் நான் தமிழ் கற்றுக்கொள்ள துவங்கி இருக்கிறேன். விரைவிலேயே உங்கள் மத்தியிலே தமிழிலே பேசுகிறேன். मित्रों, 2014 के लोकसभा चुनाव कई महीने में महत्वपूर्ण थे। मैं सबसे पहले मेरी बात शुरू करने से पहले यहां बैठे हजारों लोगों के माध्यम से और तमिल मीडिया के माध्यम से तमिल मीडिया का दिल से तमिलनाडु की प्रजा का दिल से धन्यवाद करना चाहता हूं। 2014 பாராளுமன்ற தேர்தல் பல இடங்களிலே அதே மகத்துவபூர்வமான முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். உங்கள் ஆயிரக்கணக்கிலே கூடியிருக்கின்ற உங்கள் மூலமாக தமிழக ஊடகங்கள் மூலமாக நான் என்னுடைய இதயபூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். क्योंकि हम लोग भारतीय जनता पार्टी के नेतृत्व में एनडीए की सभी पार्टियां एक पूर्ण बहुमत वाली सरकार की बात लेकर तमिलनाडु की जनता के सामने आए थे। सीटें भले ही हमें 2 मिली, मगर 19% से ज्यादा तमिलनाडु के वोटर का आशीर्वाद भारतीय जनता पार्टी और नरेंद्र मोदी को मिला है। इसके लिए आपको लाख लाख धन्यवाद। 2014 தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்க வேண்டும் என கோரி நாங்கள் வந்தோம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாமானால் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி அவர்கள் தலைமைக்கு 19% வாக்குகள் கிடைப்பதற்கு லட்சம் லட்சம் நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். मित्रों, नरेंद्र भाई के देश के प्रधानमंत्री बनने के साथ ही 30 साल के बाद देश में किसी एक पार्टी को पूर्ण बहुमत देने का फैसला किया है। திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கின்ற இந்த சூழலில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கட்சிக்கு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைந்திருப்பதை பொழுதுதான் कांग्रेस 44 सीट में सिमट गई है, 44 सीट, और बाकी सब पार्टियां भी इक्के दुके नंबर लाके पूरे यूपीए का सफाया हो गया। காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணிக்கை வெறும் 44 சீட்டுகளிலே முடிந்துவிட்டது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருக்கின்ற மற்றவர்கள் ஒரு சீட்டுகளோடு அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். और इसके कारण इतना बड़ा देश, ये हमारा महान देश एक अस्थिरता के दौर से बाहर आकर विकास के रास्ते पर चल पड़ा है। இதன் காரணமாக நம்முடைய தேசமானது நிலைப்பு தன்மையை நோக்கி, நிலையான ஆட்சியை நோக்கி நாம் பயணிக்க துவங்கி இருக்கிறோம். मित्रों,
अभी झारखंड और जम्मू कश्मीर के चुनाव चल रहे हैं। झारखंड में कांग्रेस के नेता राहुल गांधी एक सभा में बोल रहे थे। இப்பொழுது ஜார்க்கண்டிலும் ஜம்மு காஷ்மீரிலும் தேர்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜார்க்கண்டில் பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராகுல் காந்தி அவர்கள் பொதுக்கூட்டத்தில் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். वो पूछ रहे थे कि इस 6 महीनों में नरेंद्र मोदी सरकार ने क्या किया। राहुल गांधी जी, 6 महीने में नरेंद्र मोदी सरकार ने क्या किया वो तो हम बताएंगे। पहले आप हिसाब दीजिए, 60 साल से आपके परिवार का इस देश पर शासन है। 60 साल में कांग्रेस ने क्या किया। आज भी देश भर में जो विकास की भूख है वो बताती है कि 60 साल में कांग्रेस पार्टी ने कुछ नहीं किया। அதில் பேசும்பொழுது ராகுல் காந்தி கேட்கிறார், 6 மாதங்களிலே நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்று. மோடி அவருடைய ஆட்சி என்ன செய்தது என்பதை நான் இங்கே சொல்லுகிறேன். ஆனால் அவர் கேட்கிறேன், 60 ஆண்டுகள் என்னுடைய குடும்பம் நடத்திய ஆட்சியிலே என்ன நடந்தது? வளர்ச்சிக்கான பசி இன்னமும் மக்கள் மத்தியில் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த 60 ஆண்டுகளிலே நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்பது காரணமாகும். मित्रों, नरेंद्र भाई की सरकार बनने के बाद, भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार बनने के बाद भारत के अंदर सबसे पहला काम हुआ है महंगाई को खत्म करने का काम नरेंद्र भाई ने किया है। பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி வந்ததற்கு பிறகு, திரு மோடி அவர்கள் பிரதமரான பிறகு நாம் செய்வதற்கென்ற முதல் நடவடிக்கை விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். राहुल गांधी जी, आप तो जन्मे ही चांदी के चम्मच के साथ दूध पीकर है। महंगाई क्या है आपको मालूम नहीं है, मगर हमारे नेता नरेंद्र भाई गरीब के घर में जन्मे हैं और चाय बेचते बेचते देश के प्रधानमंत्री पद पर पहुंचे हैं। उनको मालूम है महंगाई क्या है। ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் பிறந்ததிலிருந்தே பிரிட்டிஷ் ஸ்கூலிலே பால் குடித்து வளர்ந்தவர். ஆனால் ஏழையாக பிறந்து தேநீர் விட்டு இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற நரேந்திர மோடிக்கு விலைவாசி உயர்வு என்றால் அதனுடைய வழி என்ன என்பது மோடி அவர்களுக்கு தெரியும். मैं आप लोगों को पूछना चाहता हूं, यूपीए के शासन में, एक कांग्रेस और डीएमके के शासन में 10 साल में कभी पेट्रोल और डीजल के दाम कम हुए थे क्या? நான் கேட்க விரும்புகிறேன், 10 ஆண்டு கால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலே, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியிலே 10 ஆண்டுகளில் எப்பொழுதாவது பெட்ரோல் பொருட்களுடைய விலை குறைந்ததா? जरा जवाब दीजिए, कम हुए थे क्या? பதில் கூறுங்கள், குறைந்ததா இல்லையா? नरेंद्र भाई के शासन में 6 महीने में भारतीय जनता पार्टी ने 10 बार पेट्रोल और डीजल के दाम कम करके लोगों के हर महीने 1000 से ज्यादा रुपये की बचत की है। नरेंद्र मोदी அவர்களுடைய இந்த 6 மாத ஆட்சியிலே பெட்ரோல் டீசல் விலையானது 10 முறை குறைக்கப்பட்டு ஒரு குடும்பத்திற்கு மாதம் 1000 ரூபாய் மிச்சப்படுத்துகின்ற சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். मित्रों, गत 10 साल में थोक महंगाई का सूचकांक अगर सबसे कम है तो इस नवंबर माह में कम है। महंगाई का सूचकांक 0 पर पहुंचा दिया है, जो यूपीए के शासन में 7 से ज्यादा हमेशा रहा करता था। இந்த 10 ஆண்டுகளிலே விலைவாசி உயர்வு குறியீட்டு எண் குறைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த 6 மாதத்தில் தான், நவம்பர் மாதத்திலே விலைவாசி உயர்வு குறியீட்டு எண் 0க்கு வந்திருக்கிறது. ஆனால் 10 ஆண்டு கால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலே அது 7% இருந்தது. राहुल गांधी जी हमें पूछते थे कि आज भी पाकिस्तान की सरहद पर गोलीबारी होती है, पहले भी होती थी और आज भी होती है। क्या फर्क पड़ गया है मोदी जी के राज में? ராகுல் காந்தி கேட்கிறாரு, பாகிஸ்தான் எல்லையில முன்பு அவர்கள் இருந்த பொழுதும் துப்பாக்கி சூடு நடந்தது,
இப்பொழுதும் நடக்கிறது. மோடி அவர்கள் வந்த பிறகு என்ன வித்தியாசம் ஏற்பட்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்புகிறார். राहुल गांधी जी, आपको मालूम नहीं पड़ेगा क्या फर्क पड़ा है, क्योंकि आपकी आंख पर इटालियन चश्मा चढ़ा हुआ है. ராகுல் காந்தி அவர்களே, உங்களுக்கு என்ன வித்தியாசம் என்பது புரியாத காரணம் என்னவென்றால் நீங்கள் அணிந்திருப்பது இத்தாலி கண்ணாடி. पहले जब पाकिस्तान की सीमा पर गोलीबारी होती थी तो उसकी शुरुआत पाकिस्तान की फौज करती थी और उसका अंत भी पाकिस्तान की फौज करती थी. நீங்கள் ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலே பாகிஸ்தான் எல்லையிலே துப்பாக்கி சூடு நடந்தது என்றால் அதை ஆரம்பித்து வைப்பதும் பாகிஸ்தான், அந்த துப்பாக்கி சூட்டை முடித்து வைப்பதும் பாகிஸ்தான். मगर आज भारतीय जनता पार्टी की सरकार है. आज अगर गोलीबारी होती है तो उसकी शुरुआत तो पाकिस्तान की फौज करती है, मगर उसका अंत हिंदुस्तान की फौज करती है. இப்பொழுது துப்பாக்கி சூடு நடைபெறுகிறது என்று சொன்னால் அதை துவங்குவது பாகிஸ்தானிய ராணுவ வீரராக இருக்கிறாமா, அதை முடித்து வைப்பது பாரதத்தினுடைய ராணுவ வீரர் என்பதை மறந்துவிடக்கூடாது. मित्रों, एक फर्क पड़ा है. पहले गोली आती थी, यहां से जवाब नहीं जाता था. अब वहां से गोली आती है, यहां से बोला जाता है. ஆகவே முன்பெல்லாம் அங்கிருந்து துப்பாக்கி சூடு நடக்கும், வெறும் பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஆனால் இப்போது அங்கிருந்து துப்பாக்கி வந்தால் இங்கிருந்து பீரங்கி குண்டுகள் பாய்கிறது. ஒன்னால எல்லாரும் பேசாம உட்காந்துருங்க, ஒண்ணு நடக்கல. मित्रों, 10 साल के यूपीए के शासन में बेरोजगारी एक बहुत बड़ी समस्या थी. देश का युवा, सबसे ज्यादा युवा अगर किसी देश में है तो हिंदुस्तान में है. और देश का युवा पढ़ाई लिखाई करने के बाद बेरोजगार होकर घर में बैठा रहता था. முன்பெல்லாம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலே வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வந்தது. படித்த இளைஞர்கள் படிப்பு முடிந்துவிட்டு வீட்டிலே வேலை இல்லாமல் உட்கார்ந்த சூழ்நிலை இருந்து வந்தது. नरेंद्र भाई ने बेरोजगारी को, इस समस्या को हमेशा के लिए देश से हटाने के लिए 15 अगस्त को एक मेक इन इंडिया का नारा दिया था और एक ही महीने में मेक इन इंडिया की स्कीम को लॉन्च कर देश के बेरोजगार युवाओं के लिए एक रोजगारी के द्वार खोल दिए. ஆட்சிக்கு வந்தவுடனேயே ஆகஸ்ட் 15ஆம் தேதி பேசும் பொழுது நரேந்திர மோடி அவர்கள் இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்காக இந்தியாவில் உற்பத்தி செய்வோம், மேக் இன் இந்தியா என்கின்ற திட்டத்தை அறிவித்தார்கள். ஒரு மாதத்திலே அந்த திட்டம் துவங்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு வாழ்க்கைக்கான கதவுகள் இப்பொழுது திறந்துவிடப்பட்டிருக்கிறது. 3,000 से ज्यादा विदेशी कंपनियां मेक इन इंडिया योजना के तहत हिंदुस्तान में मैन्युफैक्चरिंग एक्टिविटी शुरू करने के लिए तैयार है, जिसमें करोड़ों करोड़ों युवाओं को रोजगार मिलने की संभावना खुली है. உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளும் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டத்திலே இந்தியாவிலே மூலம் போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்தியாவில் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுவதற்கான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. मित्रों, राहुल गांधी हमें पूछते हैं कि आपने 6 महीने में क्या किया. मैं राहुल गांधी को पूछना चाहता हूं, यूपीए के 10 साल के शासन में आपने क्या किया. मैं आपको भी पूछना चाहता हूं, आप भी बताइएगा, इन लोगों ने 2G का घोटाला किया या नहीं किया. ராகுல் காந்தி கேட்கிறார், 6 மாதத்திலே மோடி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று. கடந்த 10 ஆண்டுகளிலே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நான் உங்களை கேட்க விரும்புகிறேன். ஏன் உங்களை எல்லாம் கேட்கிறேன், இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் 2G ஊழலை செய்தார்களா இல்லையா? हेलीकॉप्टर खरीदने में घोटाला किया या नहीं किया. हेलीकॉप्टर வாங்குவதிலே ஊழல் செய்தார்களா இல்லையா? टैंक खरीदने में घोटाला किया या नहीं किया. நிலக்கரி வழங்குவதில் ஊழல் செய்தார்களா இல்லையா? CWG के खेलों में भी इस कांग्रेसी लोगों ने घोटाला किया. காமன்வெல்த் விளையாட்டிலே கூட காங்கிரஸ்காரர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். और शहीदों की विधवा के लिए बने हुए फ्लैट भी कांग्रेस और यूपीए के लोग
बेचकर खा गए आदर्श सोसाइटी के फ्लैट जो कारगिल के शहीदों की विधवा के लिए बने थे, वो भी आपके नेताओं ने बलि चढ़ा दिए। கார்கில் யுத்தத்திலே உயிர் நீத்தவர்களுடைய விதவைகளுக்காக கட்டப்பட்ட ஆதர்ஷ் குடியிருப்பு வளாகத்தில் இந்த காங்கிரஸ்காரர்கள் ஊழல் செய்து பணத்தை தின்றிருக்கிறார்கள்। मित्रों, 10 साल के शासन में यूपीए के शासन में कांग्रेस, डीएमके और उनके साथियों ने 12 लाख करोड़ रुपए का घोटाला कर देश की जनता के साथ सबसे बड़ा द्रोह किया है। 10 ஆண்டுகளிலே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கூட்டணி ஆட்சியிலே 12 லட்சம் கோடி ரூபாய் மக்களுடைய வரி பணத்தை அவர்கள் ஊழலிலே எடுத்துக்கொண்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள்। कांग्रेस और डीएमके को इस 12 लाख करोड़ के घोटाले का जवाब पूरी देश की जनता को देना पड़ेगा। காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இந்த 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழலுக்கு பாரத நாட்டு மக்கள் முன்பாக இவர்கள் பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது। राहुल गांधी जी, भारतीय जनता पार्टी के अध्यक्ष के नाते मैं आपको कहना चाहता हूं, 5 साल के बाद जब हम पब्लिक मैंडेट लेने के लिए आएंगे, तब हमारी सरकार के माथे पर एक भी घोटाले का दाग नहीं होगा, करप्शन का एक भी दाग नहीं होगा। ராகுல் காந்தி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே தலைவருகின்ற முறையிலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன், 5 ஆண்டுகள் எங்களுடைய ஆட்சிக்கு பிறகு மீண்டும் மக்கள் மத்தியிலே வந்து நாங்கள் வாக்கு கேட்கும் பொழுது எங்கள் மீது எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இருக்காது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்। मित्रों, पॉलिसी पैरालिसिस से ग्रस्त यूपीए की सरकार की जगह तुरंत फैसले लेने वाली मोदी सरकार अब आई है और एक नए विकास के रास्ते पूरे देश के लिए खोले। 150 से ज्यादा मंत्री समूह अलग अलग फैसलों के लिए बनाए गए थे, कोई निर्णय नहीं होता था। அதாவது நிர்வாகத்திலே முடிவெடுக்க முடியாத ஒரு முடக்கமானது இருந்து வந்தது, அதிலிருந்து இப்பொழுது முன்னேற்றத்திற்கான வழியை திறந்து வைத்திருக்கிறோம்। மந்திரி சபை கூறியதில் இருந்து எந்த மந்திரியும் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்து இப்பொழுது மாற்றத்தை மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது। अब हर फैसला विभाग का मंत्री करता है और मोदी जी के नेतृत्व में एक नई टीम इंडिया बनी। पहले देश प्रशासन की कल्पना थी, प्रधानमंत्री और उनका मंत्रिमंडल। मोदी जी ने एक नई कल्पना दी है, प्रधानमंत्री, मंत्रिमंडल और हर राज्य का मुख्यमंत्री बनकर एक टीम इंडिया की नई कल्पना देश के विकास के लिए मोदी जी ने दी है। இப்பொழுது புதிய முறையாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது। முன்பெல்லாம் பிரதம மந்திரி அவருடைய மந்திரி சபையில் இருக்கின்ற மந்திரிகள் முடிவெடுப்பார்கள் என்கிற சூழ்நிலையை மாற்றம் கொண்டு வந்து டீம் இந்தியா என்று ஒரு குழுவை இப்பொழுது ஏற்படுத்தி அதன் மூலமாக பிரதமர், மத்திய அமைச்சர்கள், எல்லா மாநிலங்களில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் இவர்களுடைய பங்களிப்போடு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கான புதிய ஒரு வாசலானது இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது। मित्रों, इसी के कारण योजना आयोग की जगह एक नई संस्था लेने का फैसला सर्वसम्मति से करने की दिशा में ये भारतीय जनता पार्टी की मोदी सरकार आगे बढ़ गई है। இதன் காரணமாக திட்ட கமிஷன் இருக்கின்ற இடத்திலே புதிய அமைச்சரை ஏற்படுத்துவதற்கான முடிவை பாரதிய ஜனதா கட்சியின் அரசு ஏற்படுத்தி இருக்கிறது। 100 नए स्मार्ट सिटी बनाने की शुरुआत हो चुकी है। 100 ஸ்மார்ட் சிட்டிகள், புதிய மாநகராட்சியை உருவாக்குவதற்கான திட்டமானது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது। स्वच्छ भारत के लिए पूरे देश में अपील करके मोदी जी ने एक और जनता को तो संस्कारित करने का काम किया है, दूसरी ओर केंद्र सरकार और राज्य सरकारें मिलकर पूरे हिंदुस्तान को 2019 तक गंदगी से दूर करने का आह्वान देकर एक नई योजना लेकर स्वच्छ भारत के निर्माण में लगे हैं। தூய்மை பாரத திட்டத்தின் மூலமாக நாடு முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு நாம் நம்முடைய பகுதியை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்கிற பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது। 2019க்குள்ளாக
பாரத நாட்டிலே அனைத்து மாநிலங்கள் நாடு முழுவதும் தூய்மையான குப்பைகள் இல்லாத தேசமாக இந்த நாடு மாற்றப்படும். मित्रों, इसी के कारण ये नए नए फैसले लेने की क्षमता के कारण ही देश का विकास दर जो 4.7% पर था वो बढ़कर आज एक ही क्वार्टर में, एक ही तिमाही में 5.7% पर पहुंचा. முன்னேற்றத்திற்கான பல முயற்சிகளை நாம் மேற்கொண்ட காரணத்தினாலே வெறும் 4.5% வளர்ச்சி என்ற இடத்திலே 3 மாதத்திலே இப்பொழுது 5.7% வளர்ச்சியை நாம் கண்டிருக்கிறோம். मित्रों, ये कांग्रेस के 60 साल के शासन के अंदर देश के आज भी कहते हुए मुझे संकोच हो रहा है, आज भी 40% लोग बैंक अकाउंट नहीं रखते. देश के 40% फैमिली बैंक अकाउंट नहीं रखते थे. मोदी जी ने जन धन योजना की शुरुआत कर हर फैमिली में एक बैंक अकाउंट हो और उसको 1 लाख रुपए की इंश्योरेंस पॉलिसी भी मिले, इस तरह की योजना की. और देश में 8 करोड़ से ज्यादा फैमिली आज बैंक अकाउंट पहली बार खुलाने का फायदा ले रहे हैं. நமக்கு சொல்வதற்கே வெட்கமாக இருக்கிறது. 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்த பிறகும் இந்த நாட்டிலே இருக்கின்ற 40% குடும்பங்களுக்கு வங்கி கணக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் நிதி திட்டத்தினை கொண்டு வந்ததன் மூலமாக இதற்குள்ளாக இப்பொழுது 8 கோடி வறுமை கோட்டு கீழ் இருக்கின்ற குடும்பங்களுக்கு புதிதாக வங்கி கணக்கு துவங்கப்பட்டிருக்கிறது. मित्रों, आज यहां पर मैं राजनीतिक बात करने नहीं आया. यहां पर तमिलनाडु भर से भारतीय जनता पार्टी का कार्यकर्ता मेरे सामने है. मैं आप लोगों के साथ मेरे मन की बात करने आया हूं. நண்பர்களே, நான் இங்க அரசியல் பேசுவதற்காக அல்ல. என் கண் முன்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து பகுதிகளும் வந்திருக்கின்ற நம்முடைய காரியகர்த்தர்கள் இருக்கிறீர்கள். உங்களோடு நான் என் மனதில் இருக்கின்ற விஷயத்தை பேசுவதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். मित्रों, भारतीय जनता पार्टी देश के सबसे बड़ी राजकीय पार्टी और एक लोकतांत्रिक पार्टी. यहां किसी घराने साली से कोई पार्टी का अध्यक्ष नहीं बनता. यहां किसी घराने साली से कोई प्रधानमंत्री नहीं बनता. एक छोटे से छोटा कार्यकर्ता सर्वोच्च स्थान पर जा सकता है. பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அரசியல் கட்சி. இது ஜனநாயகத்திலே நம்பிக்கை இருக்கின்ற கட்சி. இங்கே இருப்பவர்கள் யாரும் பெரிய குடும்பங்களிலிருந்து வாரிசு அரசியல் மூலமாக வந்தவர்கள் அல்ல. சாதாரண சிறிய சிறிய காரியகர்த்தர்கள் இங்கே தலைவராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. मगर एक बात हम सबने स्वीकार करनी पड़ेगी कि कोरोमंडल स्टेट, दक्षिण और पूर्व के राज्यों में भारतीय जनता पार्टी कमजोर. நாம் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. களத்தை ஓரமாக இருக்கின்ற மாநிலங்கள், அந்த மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி பலவீனமாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். आप लोग मेरे साथ सहमत है? நான் சொல்வதை நீங்க ஏற்றுக்கிறீங்களா? मगर अब ज्यादा दिन ये स्थिति नहीं रखनी. जब मैं राष्ट्रीय अध्यक्ष बना, पहली राष्ट्रीय परिषद में पार्टी ने संकल्प लिया था कि भारतीय जनता पार्टी ये 7 राज्यों में केरल, तमिलनाडु, तेलंगाना, आंध्र प्रदेश, पश्चिम बंगाल, असम और उड़ीसा के अंदर एक मजबूत पार्टी बनकर बाहर आएगी. पहले नंबर की पार्टी बनकर बाहर आएगी. நான் தலைவராக பொறுப்பேற்ற உடனே முதல் பொதுக்குழுவிலேயே நாம் ஒரு சபதம் எடுத்திருக்கிறோம். இந்த 7 மாநிலங்கள் கேரளா, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய இந்த 7 மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி வலிமையானதாக ஆக்கி பலவீனமானது என்பது இனி நீண்ட நாட்களுக்கு இருக்கக்கூடாது என நாம் உறுதி கொண்டிருக்கிறோம். क्या आप चाहते हैं तमिलनाडु भी मोदी जी की इस विकास यात्रा के साथ जुड़ जाए? நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? மோடி அவர்களுடைய இந்த முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான பாதையை தமிழகம் சேர வேண்டும் என்று ஏற்றுக்கொள்வீர்களா? आप चाहते हैं सब राज्यों की तरह तमिलनाडु में भी
24 घंटा बिजली मिले। நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலும் மற்ற ஏனைய பிற மாநிலங்களில் இருப்பதைப் போல 24 மணி நேரமும் ஒவ்வொரு கிராமத்திலும் மின்சாரம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? आप चाहते हैं तमिलनाडु के अंदर से एक फैमिली पार्टियों का चलन बंद हो जाए। தமிழகத்திலே குடும்ப அரசியலானது முடிவுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே? आप चाहते हैं तमिलनाडु के युवा रोजगारी से युक्त हो। நீங்கள் விரும்புகிறீர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? आप चाहते हैं चाहे तमिल आदमी देश में कहीं पर भी रहता हो, लंका में भी रहता हो, वो सम्मान के साथ जी सके। நீங்கள் உலகத்திலே எங்கு வாழ்கின்ற தமிழனாக இருந்தாலும் சரி, அவன் இலங்கையிலே வாழ்கின்ற தமிழனாக இருந்தாலும் சரி, அவன் கௌரவமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? तो मित्रों, भारतीय जनता पार्टी को तमिलनाडु में नंबर 1 पार्टी बनाना पड़ेगा। ஆகவே நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலேயே மிகப்பெரிய கட்சியாக ஆக்க வேண்டும். நாம் अभी भारतीय जनता पार्टी का मेंबरशिप ड्राइव चल रहा है। இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலே உறுப்பினர் சேர்த்து இயக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. मैं आज अपील करता हूं मेरे सामने बैठे हुए कार्यकर्ताओं को कि फैल जाइए 60,000 बूथों और हर बूथ के अंदर 100 से ज्यादा सदस्य बनाकर तमिलनाडु के अंदर 60 लाख से भारतीय जनता पार्टी के मेंबर आप बनाकर आइए। இங்கு இருக்கின்ற உங்கள் அனைவரும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழகத்தில் இருக்கின்ற 60,000 பூத்துகளுக்கும் கிளம்புங்கள். ஒவ்வொரு பூத்திற்கும் 100 பேரை சேருங்கள். அதன் மூலமாக 60 லட்சம் உறுப்பினர்கள் இந்த தமிழகத்தை நீங்கள் சேர்க்க வேண்டும் என நான் உங்களிடம் வேண்டுகோள் வைக்கிறேன். मैं आपको गारंटी देता हूं, एक बार आप 60 लाख मेंबर बनाइए, एक कभी डीएमके, कभी एआईडीएमके, कभी डीएमके, कभी एआईडीएमके खत्म हो जाएगा। लंबे समय तक यहां भारतीय जनता पार्टी का शासन होगा। உங்களுக்கு நான் ஒரு உறுதியளிக்க விரும்புகிறேன். ஒரு சமயம் திமுகவின் ஆட்சி, அடுத்து அதிமுகவின் ஆட்சி, பிறகு திமுகவின் ஆட்சி, அடுத்து அதிமுகவின் ஆட்சி என்று இருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து மாற்றி நீண்ட காலத்திற்கு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியாளர் இருக்கும். நீங்கள் இந்த 60 லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். आप लोग मेरे साथ सहमत हैं मजबूत भारतीय जनता पार्टी बनाने में? தமிழகத்திலே மிகவும் வலிமையான பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்க வேண்டும் என்பதை நீங்கள் என்னோடு ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லவா? कितने लोगों के पास मोबाइल है? உங்களை எத்தனை பேருக்கு கையில மொபைல் போன் இருக்கு? जरा हाथ खड़ा करिए। கையை உயர்த்தி சொல்லுங்க. करीब करीब सब लोगों के पास मोबाइल है। கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையும் மொபைல் போன் இருக்கு. तो मैं एक नंबर बोलता हूं, நான் இப்பொழுது ஒரு நம்பர் உங்களுக்கு சொல்ல போறேன். वो नंबर निःशुल्क डायल करेंगे तो आप भारतीय जनता पार्टी के सदस्य बन जाएंगे। இது டோல் ஃப்ரீ நம்பர். அந்த நம்பர் நான் சொல்றேன். அதை நீங்க டயல் செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினராக ஆகிவிட முடியும். करेंगे डायल आप लोग? செய்வீங்களா? டயல் பண்றீங்க? तो मोबाइल निकालिए, எல்லாரும் உங்களோட மொபைல் போன் எடுத்துங்க. सब लोग हाथ में ले लीजिए। கையிலே மொபைல் போன் எடுத்துக் கொள்ளுங்கள். मैं थोड़ी राह देता हूं। நான் கொஞ்சம் பார்க்கிறேன். सब लोगों ने निकाला मोबाइल? எல்லாரும் எடுத்தாச்சா? इस ओर இந்த பக்கத்தில் எல்லாரும் எடுத்தீங்களா? पीछे भी निकल गया। பின்னால் இருக்கிற அனைவரும் மொபைல் போன் எடுத்தாச்சா? तो मैं एक नंबर बोलता हूं, आप लोग डायल करेगा, धीरे धीरे बोलता हूं नंबर। நீங்க டயல் பண்றதுக்காக நான் மெதுவாக இந்த நம்பரை உங்களுக்கு சொல்றேன். 1 8 0 0 2 6 6 2 0 2 0। मैं फिर से एक बार रिपीट करता हूं, नंबर खत्म हो गया है। 1800-266-2020। अब डायल कर दीजिए इसको। 1-800-266-2020
इसका आपका मेंबरशिप नंबर आ जाएगा, उस नंबर पर आपका एड्रेस एसएमएस कर दीजिए। बधाई हो, आप लोग भारतीय जनता पार्टी के कार्यकर्ता बन चुके हैं। இதுல ஒரு எஸ்எம்எஸ் வரும் உங்களுக்கு, அதுல உங்களுடைய உறுப்பினர் எண் வரும். அந்த எஸ்எம்எஸ்க்கு நீங்க உங்களுடைய முகவரி மற்றும் பின்கோடோட அதுல கேட்டிருக்கிற விவரத்தை அனுப்பிச்சீங்கன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுப்பினராகிவிட்டீர்கள். உங்கள் அனைவரையும் பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களாக நான் வருகிற கட்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். मित्रों, आज मैं यहां आपको मेरी मन की बात करने आया हूं. நண்பர்களே, நான் உங்கள் மத்தியிலே என்னுடைய மனந்திறந்த பேச்சினை வைக்க விரும்புகிறேன். तमिलनाडु को गौरव दिलाने के लिए और तमिलनाडु के साथ साथ देश को भी गौरव दिलाने के लिए बहुत जरूरी है कि नरेंद्र भाई की सरकार लंबे समय तक इस देश पर चले, भारतीय जनता पार्टी की सरकार बड़े समय तक चले. தமிழகத்தினுடைய மரியாதை காப்பாற்றுவதற்கு, நாட்டில் தமிழகத்திற்கு ஒரு கௌரவமான இடம் ஏற்படுத்த நீண்ட நாட்களுக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி மத்தியில் இருக்க வேண்டியது அத்தியாவசியமாகும். और जब तक इन 7 कोरोमंडल राज्यों में हम भारतीय जनता पार्टी को मजबूत नहीं करते, हम देश पर लंबे समय के लिए शासन करने के लिए योग्य नहीं होंगे. இந்த 7 கடலோர மாநிலங்கள் நாம் வலிமை மிக்க கட்சியாக மாற்றவில்லை என்று சொன்னால் நாம் நீண்ட காலம் மத்தியிலே ஆட்சி செய்வதற்கு தகுதியற்றவர்களாகி விடுவோம். हम सब भारतीय जनता पार्टी के कार्यकर्ता चाहते हैं कि तमिलनाडु में भी भारतीय जनता पार्टी मजबूत बने. பாரதிய ஜனதா கட்சியிலே ஒவ்வொரு செயல்களும் விரும்புவது தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி வலிமை மிக்க ஒரு கட்சியாக மாற வேண்டும் என்பது. तो आप सभी लोग यहां बैठे हुए सभी कार्यकर्ता नरेंद्र मोदी के दूत बनकर, भारतीय जनता पार्टी के दूत बनकर तमिलनाडु के गांव-गांव में, गली-गली में, मोहल्ले-मोहल्ले में, हर बूथ में फैल जाइए और सबको ये नंबर डायल करवाकर मोदी जी के साथ, भारतीय जनता पार्टी के साथ जोड़ने का काम करिए. நீங்கள் ஒவ்வொருவரும் நரேந்திர மோடி அவர்களுடைய தூதராக, பாரதிய ஜனதா கட்சியின் தூதராக தமிழகத்தில் இருக்கிற நோய் முறுக்குகளுக்கெல்லாம் செல்லுங்கள். இந்த டோல் ஃப்ரீ நம்பரின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியை அனைவரையும் உறுப்பினராக்கி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மோடி அவர்களுக்கு வலிமை சேர்க்கின்ற பணியை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். तो आप लोग मेरे साथ सहमत हैं कि तमिलनाडु में भारतीय जनता पार्टी को मजबूत पार्टी बनाएंगे. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வலிமை மிக்க கட்சியாக மாற்ற வேண்டும் என்கிற என் கருத்தோடு நீங்கள் ஒத்துப்போகிறீர்கள் தானே? तमिलनाडु में तमिल गौरव के लिए, तमिल अस्मिता को फिर से प्रस्तावित करने के लिए भारतीय जनता पार्टी मजबूत बने, ये निहायत जरूरी है. தமிழகத்திலே தமிழகத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்ற, தமிழினுடைய கௌரவத்தை காப்பாற்ற, தமிழின் கௌரவத்தை காப்பாற்ற வலிமைமிக்க பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஏற்படுத்த வேண்டியது அத்தியாவசியம். तो अगर आप लोग मेरे साथ सहमत है तो दोनों हाथ खड़े कर मुट्ठी बांधकर भारत माता की जय बोलिएगा. நீங்கள் என்னோடு கருத்துக்கு வருகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் இரு கைகளுடைய முட்டிகளையும் இருக்கப்பட்டு பாரத் மாதா கி ஜெய் என்பதை கைகளை உயர்த்தி கூறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे मातरम. வந்தே மாதரம். நன்றியுரை இப்பொழுது பொறுப்பாளர் மாநில செயலாளர் திரு மோகன்ராஜ் அவர்கள். நன்றியுரைக்கு பிறகு நாட்டு வாழ்த்து இருக்கும். நாட்டு வாழ்த்துக்கு முடிந்த பின்தான் கலந்து செல்ல வேண்டும். நமது காஞ்சி கோட்டத்திற்கு நமது தேசிய தலைவர் அமித்ஷாஜியை வரவேற்ற நமது மாநில தலைவர் அவர்களுக்கும்
நம்முடைய மாநிலத்தில் உள்ள மூத்த தலைவர்களுக்கும் எல்லோருக்கும் எங்களுடைய கோட்டத்தின் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கூடவே இங்கு 42 மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் கோடானி கோடி தொண்டர்களுக்கும் கோடானி கோடி வந்திருக்கும் உணர்வாளர்களுக்கும் கூடவே இங்கிருந்து எங்களுடைய தலைவரை நாங்கள் காப்பதற்கு சமமாக இங்கிருந்து எங்களுக்கு காவல் தந்த காவல்துறை அவர்களுக்கும் இந்த ஒப்பந்தக்காரர்கள் அவர்களுக்கும் மேடை அமைத்தவர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் நன்றி கூறி வேண்டும் 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 என்று நம்முடைய பாரதிய ஆட்சி வேண்டும் என்று கோடான கோடி தொண்டர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கோடி உறுப்பினர் சேர்த்து ஆட்சி சேர்ப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாட்டு வாழ்த்து சேர்ந்து பாடுவோம். வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாரத் மாதா கி நரேந்திர மோடி சூப்பர் போதும் போதும் என நன்மைகள் பல செய்யும் நாடு ஆட்சி நம்ம ஆட்சி நரேந்திர மோடி அதி சூப்பர் போதும் போதும் என நன்மைகள் பல செய்யும் நாடு நீயும் கொண்டாட்டம் பொம்மாடும் நல்ல திட்டங்கள் ஏராளம் தாமரை என்று வெற்றிதான் தாமரை என்று வெற்றிதான் ஆட்சி நம்ம ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி சொல்வது போதும் போது நன்மை பல செய்யும் நாளில் Gracias.